ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இங்கே 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பு கோதுமை மாவை நல்லா அகலமான ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து இப்போ நடுவில் வந்து லைட்டாக அந்த மாதிரி குழிவாக வந்து நம்ம குழி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம தேவையான பொருட்களை வந்து ஊற்றிக்கலாம். இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. அடுத்து வீட்டிலையே சேர்த்த பால் ஆடை, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம சேர்த்த பொருட்களோட நம்ம மாவு வந்து நல்லா கலந்து வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து இங்கே சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல சாஃப்டாக எப்படி பிசைஞ்சு எடுக்கிறதுன்ற டெக்னிக்கையுமே வந்து நான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட மாவு எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்து வந்துருச்சு. இப்போ இதோட பதம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா கொலக்கட்டை பதத்துக்கு அது அப்படியே வந்து கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். நம்மளோட மாவில் நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை திரும்ப உதுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்ல ஒரு கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு மாவுக்கு மாறும். நான் வந்து ஆசீர்வாத் ஆட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு வந்து நீங்கள் பிசைவீங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கலை, பேக்கிங் பவுடர் சேர்க்கலை, ஈஸ்ட்டு சேர்க்கலை, அப்போ எப்படி நம்மளோட மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், நான் வீட்டில் செய்யும்போது ரஃப் ஆகிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய இந்த டெக்னிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட நானும் சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ நம்ம திரட்டிட்டு வந்த மாவை நல்லா வந்து ஒரு ஹைட்டில் இருந்து இந்த மாதிரி தூக்கி போடுங்க. ஒரு 3லேருந்து 4 வாட்டி இந்த மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அடுத்து இப்போ நான் வந்து கிச்சன் மேடைக்கு மாவை மாற்றிட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு கையை பின்பக்கமாகவும் ஒரு கையை முன்பக்கமாகவும் வச்சு அந்த மாவை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது மாவில் நல்ல எலாஸ்டிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து இந்த பேக்கிங் சோடாலாம் இல்லாமல் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் சாஃப்டான மாவு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மாவு வந்து ரெடி ஆகிடும். இதோடைய டெக்னிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சேர்த்து ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி திரும்ப எடுத்து வைக்கணும். ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட், அப்போ திரும்ப எடுத்து வைக்கணும். இப்போ நீங்கள் மாவு பார்க்கலாம், முன்னாடி பார்த்த மாவுக்கும் இப்போக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். மாவு பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்றது. இப்போ இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது லைட்டாக இப்படி கை வச்சு அமுக்குனாலே நல்லா நம்மளுடைய கை வந்து உள்ளுக்குள்ளே பதியுது. சூப்பராக இருக்குது. நம்ம அந்த பில்ஸ்பெரி ஆட்லலாம் வரும்ல, அந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் திரும்ப தட்டில் எடுத்து வச்சு மேலே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இப்போ இதில் நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டையாக திரட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம திரட்டக்கூடாது. லைட்டாக அந்த பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு கொலக்கட்டை எப்படி மேலே நீங்கள் வந்து ஒரு பக்கமாக அப்படியே எடுத்துகிட்டு வருவீங்கள்ல, அந்த மாதிரி அந்த கொலக்கட்டை மாதிரி ஒரு மாதிரி மேலே குவிஞ்சலாக எடுத்துகிட்டு வந்து அந்த குவிஞ்சலான பக்கத்தை உள்ளுக்குள்ளே சொருகி இந்த மாதிரி ஒரு பக்கத்தை ஃபுல்லாகவே ஃப்ளாட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கிறணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸு. ஆனால் மோஸ்ட்லி இந்த சீக்ரெட்ஸை யாருமே வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சனில் இருக்கக்கூடிய நம்மளோட வியூவர்ஸ்க்கு நான் வந்து எப்போவுமே எல்லா சீக்ரெட்ஸையுமே வந்து ஷேர் பண்ணுவேன் ஒரு பர்ஃபெக்டான குக்கிங் வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து உலர்ந்த மாவில் 2 பக்கமும் வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து சப்பாத்தி கல் மேலே வச்சு இப்போ அதை நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான்ன்றது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அது ஓவல் ஷேப்பில் தான் வரணுன்றதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும். பட் இப்போயும் நான் ஓவல் ஷேப்பில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த ஓவல் ஷேப் வரலன்னா நீங்கள் தாராளமாக ரவுண்டாக கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக மாவை ரவுண்டாக திரட்டிட்டு அந்த மாவை ஒரு பக்கமாக லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓவல் ஷேப் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய நான் வந்து ரெடி ஆகிடுச்சு. திரும்ப வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் தடிமனான பகுதி இருக்கோ அந்த எல்லா இடத்தையும் நம்ம வந்து திரட்டி விட்டுக்கலாம்.
இப்போ நானோட மாவு செய்கிறது எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே அந்த எப்போயுமே நம்ம ஆர்டர் போட்டோன்னா மேலே வந்து கொஞ்சமாக வந்து இந்த கலோஞ்சி சீட்ஸ் போட்டிருப்பாங்க, அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டிருப்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து கலோஞ்சி சீட்ஸ் இல்லாதனால வந்து பிளாக் கருப்பு எள்ளு வந்து மேலே கொஞ்சமாக தூவி விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அது ஒட்டுறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக தண்ணியை வச்சு நான் வந்து தடவிக்கிட்டேன். இப்போ அது நல்லா வந்து லைட்டாக நம்மளுக்கு ஒட்டிக்கும். இப்போ லைட்டாக வந்து நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இங்கே என்னோடய சப்பாத்தி தவாவை சூடாகிறதுக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண நான் எப்படி கையில் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம லைட்டாக தண்ணி வச்சு நம்ம வந்து இப்போது இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம். ஏன் தண்ணி தேய்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த நான் வந்து நம்மளுடைய சப்பாத்தி தவாவில் போய் ஒட்டிக்கிறோம். அப்போ அது ஒட்டுச்சுனா தான் நம்மளால் வந்து தவா நான் பண்ண முடியும். தந்தூர் இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்கிறோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய சப்பாத்தி தவா வந்து ரொம்ப சூடாக இல்லை, மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நான் அப்படியே வந்து பாருங்கள் அப்படியே போட்டுட்டேன். இப்போ நம்ம கலர் வந்து லைட்டாக மாறும், நானோட கலர் வந்து லைட்டாக மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பபிள்ஸ் வந்து அதில் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதில் வந்து பேக்கிங் சோடா போடல, பேக்கிங் பவுடர் போடல, ஈஸ்ட்டு போடலை, எதுவுமே இதில் நம்ம சேர்க்கலை. ஆனாலுமே நல்ல ஒரு பபிள்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பக்கம் கலர் மாறிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு அந்த தவாவை இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி இந்த ஃப்ரண்ட் பக்கத்தையும் நம்ம வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த தந்தூரோடைய மார்க்ஸ் வந்து இந்த தந்தூரில் சுட்டா எப்படி ஒரு மார்க் வரும் இல்லையா, அந்த மாதிரியான மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்மளுடைய நானும் வந்து பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடும். இந்த தண்ணி வந்து நீங்கள் சரியாக வந்து தேய்க்கலை, அதாவது நான் காமிக்கும் போது சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து சப்பாத்தி மாவில் நீங்கள் சரியாக வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திருப்பும் போது அந்த நான் வந்து ஸ்டவ் மேலே விழுந்துடும். ஸோ தண்ணி வந்து பர்ஃபெக்டாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அவ்வளோதான், நம்மளுடைய தவா நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணணும்னா நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான ப்ளைன் நானாக நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளைன் நானாக சர்வ் பண்ணுங்கள், பட்டர் நானாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் நானாக சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இதை வந்து பன்னீர் கிரேவியோட வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் கிரேவி ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபியை அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய யூனிக்கான மெத்தடில் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கடாயில் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுமே இதில் 250 கிராம் பன்னீரை இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா இந்த மாதிரி இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாமே லைட்டாக இந்த மாதிரி பன்னீரை வந்து வறுத்து சேர்த்துப்பாங்க. பட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வறுக்கும் போது என்ன ஆகும்னா பன்னீர் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ அது ஹார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதும் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிச்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதிலே இருக்கட்டும் கடாயிலேயே. இப்போ இந்த வறுத்த பன்னீரில் சுடு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சிடலாம். இதை தண்ணி ஊற்றுறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் இல்லை காலையில் செஞ்சு நீங்கள் நைட்டு வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஹார்டாக ரப்பர் மாதிரி பன்னீர் ஆகாது. ஸோ இது ஒரு பெரிய டிப், நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியில் இந்த பன்னீர் எல்லாத்தையுமே ஊற வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம். இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வறுத்த எண்ணெயிலேயே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து 2 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்று சொன்னாப்பில் வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் சொல்கிற அளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சர்வுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 4 பேத்துக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா வந்து பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம்.
வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். ஸோ நான் கிரேவிக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு வேணுன்றதை இப்போவே சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆறுறதுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி அடிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்புல பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் கலருக்காக, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயோட வந்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவை எண்ணெயோட நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு கிரேவியில் நல்ல கலர் கிடைக்கும். மசாலாவோட பச்சை வாடை சுத்தமாக இருக்காது. ரெஸ்டாரண்ட்ஸில் கிரேவி செய்யும்போது அவங்க இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் கிரேவியோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வந்து ஒரு கலருமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் அடுத்த வாட்டி கிரேவி செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாவும் நம்மளுடைய வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ மிக்சர் ஜாரை அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் நான் வந்து 2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். இது வந்து நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். அதனால இதை நான் வந்து குக் பண்ணாமல் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கிறீங்க அப்படின்னா குக்கரில் 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவியை நம்ம வேக வைக்கணும். இந்த பட்டாணியோட சேர்த்து நம்ம பன்னீர் ஏற்கனவே ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கிரேவியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பன்னீர் நம்ம வறுத்து எடுத்தனால அந்த தண்ணியில் எண்ணெயும் இருக்குது. ஸோ அந்த தண்ணி அந்த எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆகாது. பன்னீரோட சத்தும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணியிலேயே நம்ம அந்த கிரேவியை ஃபுல்லாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி சூப்பராக திக்காக ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சூப்பரான க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. இப்போ இதில் வீட்டில் நம்ம நார்மலாக பாலாடை வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பால் ஆடையை 2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம இதை திரும்ப கலந்து விட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் பாலாடைக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பசும்பாலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பாக்கெட் பாலாக இருக்கட்டும், எந்த பால் நீங்கள் வீட்டில் வாங்கினாலும் அந்த பால் ஆடையை எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுவே ஃப்ரெஷ் க்ரீம் தான். அது நல்ல ஒரு சூப்பரான அதுலேயே நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா அது கலந்ததுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு. எப்போ கசூரி மேத்தி சேர்த்தாலும் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மனம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுறேன். அடுத்ததில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுடலாம் கிரேவியை. அதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு திரும்பவும் இதை கலந்து விடுறேன். ஏன்னா கிரேவி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும்.
பொதுவாக நம்ம கிரேவி செய்கிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வதக்குவோம், அப்புறம் தண்ணி ஊற்றுவோம், எல்லா பொருளையும் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். நீங்கள் இப்போ என்னோடய கிரேவியில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி தண்ணி ஊற்றி இதை வதக்கி எடுத்துருப்பேன். ஸோ இது நல்லா குக் ஆகும்போது தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த கிரேவியில் இறங்கி ரொம்ப டேஸ்டியான கிரேவி கிடைக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், சூப்பரான கிரேவி அப்படியே மேலே அப்படியே எண்ணெய் தனியாக மிதந்து வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை தோசையாக இருக்கட்டும், இல்லை பூரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜீரா ரைஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இதை பார்த்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண பன்னீரை நான் வந்து உங்களுக்கு சுடுதண்ணில் போட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பன்னீரை ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பன்னீர் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கிரேவியில் ஹார்டாக இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் சுடுதண்ணி ஊற்றுறனால உங்களுக்கு லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், பன்னீர் சாஃப்டாகவும் இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி